நான் கோவை பாஷாபாயின் மகள் முபீனா பேசுகிறேன். நீண்ட நெடிய காலமாக 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக 168 சிறைவாசிகள் கோவை குண்டுவெடிப்பில் கைதாகப்பட்டாங்க. அவங்க எதனால் கைதாகப்பட்டாங்கன்னா 1997 நவம்பர் 19ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி 19 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டு முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் ஆயிரக்கணக்கில் சூறையாடப்பட்டன. அதற்கு கேட்பாரற்று வியாபாரத்திற்கு சென்று கொண்டு வந்த இளைஞர்கள், அவர்கள் தாய்மார்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கூப்பிட்டு வந்தவங்க, இவங்களை எல்லாத்தையுமே கேட்பாரற்று சுட்டு அப்படியே இரத்த வெள்ளத்தில் கோவை மாநகரத்தை மாற்றினாங்க. அதற்கு பின்னணியான ஒரு கலவரம் தான் பிப்ரவரி மாதம் நடந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கு. ஆனால் அந்த நவம்பர் கலவரத்தில் சிறைப்பட்டவங்க யாருக்குமே அந்த 120Bங்கிற அந்த சதித்திட்டம் அவர்கள் மேல் இடப்படவில்லை. மற்றும் அவங்க சிறையிலேயே இதுவரைக்கும் தண்டனை காலத்தை அனுபவிக்கவே இல்லை. அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கலவரத்துக்கு ஒரு மாற்று கலவரமாக செஞ்சவங்க கேட்பாரற்று நாதியற்று அதில் பாதி பேர் இறந்தே விட்டார்கள். இன்னும் இறக்கக்கூடிய நிலையில் வயோதிகத்தில் சிறையில் இருக்காங்க. அதில் என் கணவரும் அந்த 15 சிறைவாசியில் ஒருத்தர். பாஷாபாயின் மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் முடித்து 5 மாதத்தில் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது என் கணவர் சிறைப்படுத்தப்பட்டார். இன்று என் குழந்தை, அந்த 5 மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த குழந்தை 27 வயதாகி திருமணம் முடித்து இன்று நான் 4 வயது பேர குழந்தையையும் எடுத்து விட்டேன். இன்றும் இந்த நீண்ட நெடிய போராட்டம் என் வாழ்க்கையில் நான் முடிவு தெரியாத ஒரு பெண்ணாக, எனக்கும் வயோதிகமாகிவிட்டது, என் கணவருக்கும் வயோதிகமாகிவிட்டது. இன்றும் போராட்ட களத்திலும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலும் நாங்கள் ரோடாக வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்னா இந்த திமுக அரசு அதிமுக அரசுன்னு ஒவ்வொரு அரசு ஆட்சி அமைக்கும் போதும் எங்களுடைய கோரிக்கையாக மீண்டும் நாங்கள் கொண்டு போய் சிறைவாசிகள் விடுதலைன்னு ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா பிறந்த நாளப்போ கணக்கெடுத்து அனைவரும் விடுதலையாகப்படுவார்கள். இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் எலிஜிபிள் இல்லாமல் நிறுத்தப்படுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கனவுகளோடையே எங்களுடைய நாட்களை கழித்து வந்தோம். நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் பெரும் போராட்ட கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய 27 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு சின்ன ஒரு நிவாரணமாக கோர்ட் வழிகாட்டுதல் படி, நம்ம நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அந்த திமுக அரசுடைய ஒரு கருணையோட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தனால, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தனால 2 ஆண்டு காலம் பரோலில் இருந்தாங்க. 3 மாத பரோலா 2 ஆண்டு காலம் இருந்தாங்க. அந்த 2 ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கை புதுமையான வாழ்க்கையாக மாறியது. எங்களுடைய 27 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு நிவாரணமான ஒரு வாழ்க்கை 2 ஆண்டு காலம் வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்னா, நாங்கள் பெண்கள் மட்டும்தான் எங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக இந்த சமுதாயத்தில் பெரும் போராட்டத்தை கண்டு இந்த குழந்தைகளை வளர்த்தி வந்தோம். நாங்கள் அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும், அவங்களுடைய தேவையான அனைத்தையும் இந்த சமுதாயத்தில் அடைய வைக்கணும். கணவர் இல்லை, அந்த தந்தை இல்லைங்கிறனால எங்கள் குழந்தைங்க எதை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நீண்ட நெடிய போராட்டம் பண்ணி என் குழந்தைகளை வளர்த்தி வந்தோம். அந்த குழந்தைகளுடைய திருமணத்துக்கு கூட தந்தைமார்கள் யாருமே இருந்ததில்லை. பரோலில் ஒரு நாள் காலையில் சாயந்தரம் போயிடுவாங்க. அந்த மாதிரி நாட்கள் இருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்த 2 ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் புது வசந்தமாக மாறியது. நாங்கள் பெண்கள் வீட்டிலிருந்து சமைச்சவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போய் தொழில் செஞ்சு அந்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்த ஒரு புது அனுபவம் கொண்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த 2 ஆண்டு காலம் எங்கள் குழந்தையுடைய கல்விகளுக்காக, என் குழந்தைகளுடைய அரவணைப்பில், தந்தையுடைய அரவணைப்பில் எங்கள் குழந்தைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக வசந்தமாக இருந்தது. ஆனால் நாங்கள் அப்படியே என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த 28 ஆண்டு காலுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச அந்த விடிவு மீண்டும் அப்படியே 3 மாதமாக ஆகி அதே மாதிரி விடுதலை அளிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையோட எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு விட்டது.
ஆனால் மீண்டும் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் சிறைக்கு சென்றது 27 ஆண்டு காலத்தை விட இந்த 2 ஆண்டு காலம் எங்கள் குடும்பங்கள் அப்படியே தலைகீழாக மாறி நட்டாத்துல விட்டுட்டு ஆம்பளைங்க போன மாதிரி கணவன் இருந்தும் விதவைகளாக நாங்கள் நடுரோட்டுகளில் அலைந்து கொண்டிருக்கிறோம். தந்தை இருந்தும் குழந்தைகள் எல்லாம் அப்படி தந்தை இல்லாத குழந்தை, அனாதை குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 27 ஆண்டு காலம் எங்கள் குழந்தைகளை வளர்த்தும் போது எங்களுக்கு அவ்வளோ வழி தெரியலை. ஏன்னா நாங்களே தாயும் தந்தையுமாக வளர்த்திட்டோம். ஆனால் 2 ஆண்டு காலம் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ விட்டுட்டு போனனால இப்போ அவங்க எல்லாருமே 10th +2 படிக்கிற போர்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ அந்த தந்தையை பிரிஞ்சனால அவர்களுடைய கல்விகள்லாம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் அந்த ட்ரெஸ்ல அதிக படிக்க முடியாம குழந்தைகளுடைய படிப்புகள் ரொம்ப பாதிக்கப்படுது. 27 ஆண்டு காலமும் கல்விக்காக நாங்கள் போராடி கொடுத்த கல்வி, எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த 2 வருஷம் இருந்து அவங்க உள்ள போனனால எங்களுடைய அவங்க தொழிலெல்லாம் அப்படியே கடனை வாங்கி செஞ்சுட்டு போன தொழிலெல்லாம் அப்படியே பாதியில் நின்றுச்சு. நாங்கள் அடுத்து அந்த பெண்கள் மீண்டும் நாங்கள் அந்த கணவனுடைய வேலையை எடுத்து செய்ய முடியாமல் கணவனை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் 2 மாசமா சென்னைக்கு வீட்டுக்கு ரோட்டுக்குமா நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் திமுக அரசு மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை தான் வச்சோம். ஏன்னா மீண்டும் மீண்டும் எங்களுடைய அமைப்புகள், இயக்கங்கள், நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதை கோரிக்கையாக வச்சாங்க, மீண்டும் வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த ஜியோ போட்டு கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படிதான் விடுதலைக்கான தாமதமாகும் என்றால், ஆனால் முழு விடுதலைக்கு தகுதியானவங்க இவங்க மட்டும்தான். கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி விடுதலைக்கு தாமதம் என்றாலும் உடனடியாக விடுப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றுங்கன்னு சொல்லி தான் கேட்டோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்கக்கூடிய இந்த முதல்வர் மேலே எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் எப்போ திரும்பி கிடைக்குங்கிறது தெரியாமல் புது திருமணமான பசங்க நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணாங்க. அவங்களுடைய திருமண பந்தங்கள் எல்லாம் உடைந்து விடுமோங்கிற கவலையில் இருக்கும். சிறு சிறு குழந்தைகள் கையில் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேட்பாரற்று எங்களுடைய நாட்கள் போன அதே மீண்டும் 28 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் திருமணம் முடிச்ச அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த பயணம் நடைபெறுதுன்னா மிகவும் கொடுமையான ஒன்று. 2 வருஷமா அவங்க வேலைக்கு போனா மதிய சாப்பாட்டுக்கு வருவாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், வேலை விட்டு நைட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த 2 மாசமா அவர்களுடைய ஃபோன் கால் கூட இல்லாம ரொம்ப வேதனையான ஒரு சகோதரிகளா இருக்கும். இப்ப எதுக்காக நான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன்னா, இது அரசியல் கட்சிகளை தாண்டி இயக்கங்கள் தாண்டி அவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்களால முடியலைங்கிற ஒரு கட்டம் வந்து இது மக்களாகிய உங்கள்கிட்ட நான் பொறுப்பை படைக்கணும். மக்கள் நீங்க தான் இதுக்கு தீர்வு கொடுக்கணும், எங்களுடைய நின்று இந்த சிறைவாசிகளை மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் இந்த அரசிடம் கோரிக்கை வைத்த வண்ணமாகவே மக்களுக்கு உங்களிடம் நான் பொறுப்பை கொடுத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்கள். அண்ணன் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல வச்சே சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, தங்கை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் எப்பவுமே முன்ன இருப்பேன்னு. நான் கொள்கை ரீதியாவோ எந்தவித அரசியல் லாபத்தோடையோ எங்களுடைய வாழ்க்கை பயணம் இல்லை. நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மகளிருக்காக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்து சாதனைகளும் தேவையில்லாததாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கணவன்மார்களை மீட்டு கொடுத்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி கொடுங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். மீண்டும் உங்களிடம் மக்களிடமே நான் இதை பொறுப்பு ஒப்படைச்சு மீண்டும் கோரிக்கையாகவே வைத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்கள், எங்கள் வாழ்க்கைகளை மீட்டு கொடுங்கள் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி.